அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து நற்செய்திக்கு எதிரான சாத்தானிய எதிர்ப்பு என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதிக்குள்ளே அந்தியோகியா திருச்சபையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் முதலாவது மிஷனரி பிரயாணத்தை அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் துவங்கி முதலாவது அவர்கள் வந்த இடம் சாலமி அப்படிங்கிற பட்டணம். எங்க வந்தாங்க? சாலமி. 4ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது? அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சீப்புரு தீவு, சைப்ரஸ் என்கிற அந்த தீவினுடைய ஒரு பட்டணத்துல அவங்க வர்றாங்க, சாலமிங்கிற பட்டணத்துல. அங்கே வந்தபோது அவர்கள் ஜெப ஆலயத்திலே பிரசங்கித்தார்கள். அங்கே மார்க்கு என்கிற யோவான் உதவிக்காரனாக இருக்கிறான். இப்போ சொல்லப்படாத ஒரு 3வது பெயரும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதல்ல நம்ம வாசிக்கும் போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று திருவிழம் பற்றின தேவன், இப்பொழுது பவுலும் பர்னபாவும் மாத்திரமல்ல, அவனோடு கூட உதவி செய்வதற்கு யாரும் போறாங்க? மார்க்கு என்கிற யோவான். இப்போ இந்த சாலமி பட்டணத்தில் என்ன நடந்தது அப்படிங்கறத குறித்து நமக்கு அதிகமான ஒரு விளக்கம் இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது அங்கே இருந்து அவர்கள் பாப்போ என்கிற பட்டணத்துக்கு வருகிறார்கள். எங்க வராங்க? பாப்போங்கிற பட்டணத்துக்கு. அதாவது சைப்ரஸ் சீப்புரு என்கிற தீவினுடைய 2வது பட்டணம். இந்த பாப்போ என்கிற பட்டணம் தான் அன்னைக்கு சீப்புரு தீவினுடைய தலைநகர் என்று சொல்கிறார்கள். இது ஒரு முதன்மையான ரோமானிய பட்டணமாக இருந்தது. ஆகவே தான் அங்கே ஒரு அதிகாரி இருக்கிறான். அவன் பெயர் செர்கியு பவுல். அவன் பெயர் என்னது? செர்கியு பவுல். 7ஆம் வசனத்துல இருக்கு. இப்போ இந்த பாப்போங்கிற பட்டணத்துல 2 பேரை குறித்து இந்த வேத பகுதிக்குள்ள எழுதியிருக்குது. ஒரு மனுஷன் பேரு பரியேசு. ஒரு மனுஷன் பேர் என்னது? பரியேசு. அவன் வந்து யூதன். அவன் இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அதுவும் அந்த வேத பகுதிக்குள்ளே இருக்கு. ஆனா இன்னொரு மனுஷனை குறித்து எழுதியிருக்குது, செர்கியு பவுல். அவன் ரோமன் சிட்டிசன். அவன் ரோம குடியுரிமை பெற்றவன். அவன் புறவினத்தான். நல்ல கவனிங்க, இந்த 2 மனிதர்களை வைத்துதான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2வது மனிதனாக, அதிகாரியாக, அதிபதியாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவனுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கினார். அவனுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கினார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பரியேசு என்று சொல்லுகிற மனுஷனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. இது எப்படி சொல்லலாம்? ஒரு மனிதனுடைய கண்களை மனக்கண்களை திறப்பதற்காக இன்னொரு மனிதனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய கண்கள், மனக்கண்கள் பிரகாசமாக்கப்படுவதற்காக இன்னொரு மனுஷனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? குருடாக்கப்பட்டது. உங்களால யோசிக்க முடியுதா? இந்த எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தை உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? அதாவது ரட்சிப்பு அது எவ்வளவு விலையேறும் பெற்றது என்பதை விளங்க பண்ணக்கூடிய விதத்திலே இங்கே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு விலையேற பெற்றது? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் அல்லது ஆவலாக இருக்கிறான். சரியா? அவனை குறித்து இப்படி எழுதி இருக்குது பாருங்க. 7ஆம் வசனத்துல, அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அதாவது ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறான், ஆனா அவனுக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கணும்னு ஆசை. தேவனுடைய வசனத்தை கேட்கணும்னு ஆசை. இந்த நம்ம முந்தின பகுதியில் கம்யூனியன் டம்ளர் டைம்ல நான் சொன்னேன், மனிதன் எப்படி உள்ளவனாக இல்லை? உணர்வுள்ளவனாக இல்லை, தேவனை தேடுகிறவனாக இல்லை, நன்மை செய்கிறவனாகவும் இல்லை. இதான் ஒரு பாவ மனிதனுடைய சுபாவம், இயல்பு. ஆனா இந்த செர்கியு பவுல் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு எப்படி இருந்தானா? வாஞ்சையா இருந்தான், ஆசையா இருந்தான். அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்னா, பாவத்தில் கிடந்த இந்த அதிபதியினுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் அவனை தொட்டிருந்தார். ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிருந்தாரு? தொட்டிருந்தார். அதனால அவனுக்குள்ள எதை கேட்கணும்னு ஆசை இருக்குது? தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. இப்பொழுது அவனிடத்தில் வேலை செய்யக்கூடிய அல்லது அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் தான் அந்த மந்திரவாதி அல்லது கள்ள தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்லி இருக்குது. அவன் பரியேசு, அவன் அதை தடுக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அதை தடுக்கிறான். இப்போ சுவிசேஷத்தை தடுக்கிற மனிதனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? குருடாக்கப்பட்டது. சுவிசேஷத்தை கேட்பதற்கு ஆசையாயிருந்த மனுஷனுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் சுவிசேஷத்தினுடைய வல்லமையை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை கவனிங்க. சுவிசேஷத்தினுடைய வல்லமையை நம்ம என்ன செய்யறோம்? உணராதவர்களாக இருக்கிறோம். ஏன்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் சுவிசேஷம் சொன்ன பிறகு அங்க சொல்றதுக்கு போன பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க, அதனால என்ன செய்யறது, என்ன எதுக்கு பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி நாங்க வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன? நான் கொண்டு போன சுவிசேஷத்தை ஒரு மனிதனால் தடுத்து நிறுத்த முடியும் அல்லது மனுஷ கொள்கைகளினாலே தடுத்து நிறுத்த முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த மிஷனரி பயணத்தினுடைய துவக்க பகுதியிலேயே முதலாவது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை கேட்பதற்கு ஆசையாயிருந்த மனுஷனை தடை பண்ணுவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு ஒரு மனிதன் முற்பட்டான். அவனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? இந்த சுவிசேஷத்தின் வல்லமையினாலேயே குருடாக்கப்பட்டது. எதனாலதான் குருடாக்கப்பட்டுச்சு? சுவிசேஷத்தினுடைய வல்லமை. அப்போ சுவிசேஷத்தினுடைய வல்லமையை, சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப முக்கியமான காரியம். நீங்களும் நானும் கொண்டு போகிற செய்தி ஏதோ ஒரு 10ஓடு 11 ஏதோ சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிறதல்ல. நம்மை நம்பி தேவன் தந்திருக்கிற சுவிசேஷம், நம்மை நம்பி தேவன் தந்திருக்கிற ஆரோக்கியமான உபதேசம், இது ஜனங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாக்க முடியும். அந்த வல்லமை உள்ளது. ஒருவேளை அதை செய்வதற்கு சத்துருவோ மனிதர்களோ தடுப்பார்களானால் அவர்களுடைய கண்களை குருடாக்கவும் முடியும். அவருடைய கண்களை என்ன செய்ய முடியும்? குருடாக்க முடியும். அப்ப இதை நாம் அறிந்திருந்தோமானால், ஒருவேளை சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துகிற அல்லது கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற மனிதனாக எனக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, இந்த நான் செய்யக்கூடிய இந்த ஊழியத்திற்கு தடையாக மனிதர்கள் எழுப்பினாலும் அதையும் மேற்கொள்ளுகிற ஒரு தேவ வல்லமை இந்த சுவிசேஷத்திற்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரு நாளும் சுவிசேஷத்தினுடைய வல்லமையை யாராலும் முடக்கி போட முடியாது. யாராலும் என்ன செய்ய முடியாது? முடக்கி போட முடியாது. அப்போ இந்த வேத பகுதிக்குள்ள மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இந்த வேத பகுதிக்குள்ள அந்த செர்கியோ பவுல் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கா இல்லையா? அந்த செர்கியோ அப்படிங்கிறது ஒரு பதவி. செர்கியோங்கிறது என்னது? ஒரு பதவி. பவுல் என்பதுதான் அந்த மனிதனுடைய பெயர். கவனிங்கள், ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த வேத பகுதி தவறு, இதை லூக்கா சரியான விதத்தில் எழுதல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஆரம்ப நாட்கள். ஏனென்றால் இந்த செர்கியோ என்கிற பதவியுள்ள மனிதர்கள் இந்த பாப்போ பட்டணத்தில் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 51, 52 ஆகிய ஆண்டுகளை சார்ந்த, அதாவது முதல் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கிற அந்த எழுத்துக்களை உடைய அந்த கல்வெட்டு, இது 51 அல்லது 52வது ஆண்டை சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த கல்வெட்டுல இந்த செர்கியோ பவுலுடைய பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளக்கம் நான் தமிழில் வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமானிய வீதிகளுக்கு பொறுப்பான 4 ஆணையாளர்களில் ஒருவரும் ஃபெராட்டா என்று அழைக்கப்படும் 6வது படை அணியின் போர் வீரர்களின் ட்ரிபியூன் அதிகாரியும் குவாஸ்டரும் ஆகிய லூசியஸின் மகனான இளைய லூசியஸ் செர்கியூஸ் பவுலோசுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாப்போங்கிற பட்டணத்துல
இந்த செர்கியு பவுல் ஒரு அதிபதியாக இருந்தான் என்பதை அகழ்வாராய்ச்சி நிரூபித்திருக்கிறது. இதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது இந்த செய்தி உண்மை அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அகழ்வாராய்ச்சியில் இந்த செர்கியு பவுலுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டு அவனுடைய பதவியோடு அவன் இருந்த அந்த பற்றாளியினுடைய பெயர்கள் எல்லாமே இந்த கல்வெட்டில் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. அந்த சான்று நமக்கு இருக்கிறதுனால லூக்கா இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதினதை ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்மை என்று உறுதிப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. அப்போ இது ஒரு கதை இல்லை, இது என்ன இல்ல, ஒரு கதை இல்ல, இது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட சான்றுகளோடு கூடிய ஒரு ஆவணம். அப்போ சீப்புரு தீவினுடைய தலைநகரம் இந்த பாப்போ பட்டணம். அந்த பட்டணத்தினுடைய அதிபதி செர்கியு பவுல். இந்த செர்கியு பவுல் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு எப்படி இருக்கிறானா, வாஞ்சையா இருந்தான். பொதுவாகவே நமக்கு உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறவர்களை குறித்து நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் வேதம் அவனை குறித்து என்ன சொல்கிறது பாருங்கள், விவேகமுள்ள மனுஷன். என்ன மனுஷன்? விவேகமுள்ள மனுஷன். இந்த விவேகமுள்ள மனுஷன் அதிகாரியா இருக்கிறான். ஆனால் அவனோடு கூட இருக்கிற ஒரு யூதன் யாரா இருக்கிறான்னா, கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறான். எப்படி இருக்கிறானா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு முரண்பாடு. தலைமை பீடத்தில் இருக்கிற அதிபதி யாரு? நல்லவன். ஆனா அவனுக்கு கீழே இருக்கிற ஆள் யாரு? மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதன். இப்போ இந்த அதிபதி ரட்சிக்கப்படுவதற்கு யாரே தடையாக இருக்கிறாங்க? இந்த கள்ள தீர்க்கதரிசியான இந்த யூதனை என்னவா இருக்கிறான்? தடையா இருக்கிறான். கவனிங்க, இப்போ இதை குறித்து நாம் ஒரு விசாலமான பார்வை பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொன்னார். என்ன ஓமை? வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை. மத்தேயு மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சரி, நல்ல கவனிங்க. இங்கே மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து என்ன செஞ்சாங்களா? கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்போ யூதர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஆபிரகாமினுடைய சந்ததியாரை, யாக்கோபினுடைய அந்த 12 கோத்திரத்தின் சந்ததிகளை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அவர்களுக்கு என்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய மக்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படி தேவனுடைய மக்களாயிருந்த அந்த கூட்டத்திற்குள்ளும் சத்துரு ஒரு களையை வைத்திருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? ஒரு களையை வச்சிருக்கிறான். அப்போ யூதர்களுக்கு மத்தியிலேயும் சரி, இன்றைய காலகட்டங்களில் சபைக்கு நடுவாகவும் சரி, ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக ஆட்களை வைத்திருக்கிற போது, கோதுமைகளை வைத்திருக்கிற போது, சத்துரு என்ன செய்யறானா? களைகளையும் விதைச்சிட்டு போறான். களையும் சேர்ந்து ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ். அது என்ன ஆகுதான்? 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பயிரானது களைகளும் காணப்பட்டது. ஆண்டவரே, சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட நமக்கு சுத்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னான் என்றார். நல்ல கவனிங்க. இப்போ இந்த களைகளாக விதைக்கப்பட்டிருக்கிற இந்த ஊமையில ரெண்டையுமே வளர விட்டிருக்கிறார்னு சொல்லுது. எது வரைக்குமா? அறுப்பு காலம் வரைக்கும். ஆனா முதல்ல எது அறுக்கப்படுகிறது? களை அறுக்கப்பட்டு அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது.
ஆனால் கோதுமையோ அறுக்கப்பட்டு களஞ்சியத்திற்கு போகிறது. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய செம்மையான மனதை உடைய மனிதர்களையும் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் மாயவித்தை செய்யக்கூடிய, மந்திரவாதங்களை செய்யக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளையும் சத்துரு அப்படி என்ன செஞ்சிருக்கிறானா, வச்சிருக்கிறானா. இது ஆண்டவருக்கு தெரியும். இது ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டு விதமான ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் யார்? நாம் கோதுமையா களையா? நாம் செம்மையான இருதயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு, விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களா, அல்லது சுவிசேஷத்திற்கு தடையான மனிதர்களா? ஏனென்றால் உலகத்தின் பார்வையிலே இந்த இரண்டு மனிதர்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த பரியேசு என்று சொல்லப்படுகிற அந்த யூதன் தேவனுடைய பிள்ளை. அவன் யாரு? யூதர்களை யாருக்கு என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய பிள்ளை. ஆனா அவன் தான் இப்ப என்னவா இருக்கிறான்? சுவிசேஷத்திற்கு தடையா இருக்கிறான். ஆனா புறவினத்தானாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய தொடுதலை உணர்ந்து அவன் வசனத்தை கேட்பதற்கு எப்படி இருக்கிறான்? ஆமா, இன்றைக்கு தேவ சபைக்குள்ளே இருந்தும் சுவிசேஷத்திற்கு தடையாக இருக்கிறோமா? இதை குறித்து தயவு செய்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் நான் யாரால் வைக்கப்பட்டிருக்கிறேன்? சாத்தானால் களையாக வைக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது தேவனால் கோதுமையாக வைக்கப்பட்டிருக்கிறேனா? இது எப்படி தெரியும்? செயல்பாடுகளின் அடிப்படையிலே தெரியும். ஒன்று வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சையா இருக்கிற இருதயம், இன்னொன்று அந்த வசனத்தை தடைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள இருதயம். நீங்கள் யார்? வேத வசனத்தை கேட்க வாஞ்சையுள்ள இருதயத்தை உடையவர்களா, அல்லது வேத வசனத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? அப்படி இருப்பீங்கன்னா உங்களை சாத்தான் இயக்கி கொண்டிருக்கிறான். யார் இயக்குறான்? சாத்தான் இயக்குறான். அப்ப யூதனா இருந்தும், இது ஒரு ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லது அபூர்வத்திலும் அபூர்வம். ஒரு யூதன் மாயவத்தைக்காரனாக இருப்பது, ஒரு யூதன் மந்திரவாதியாக இருப்பது, ஒரு யூதன் கள்ளத்தீர்க்கதரிசியாக இருப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வம். ஆனால் இயேசு தெளிவாக தன்னுடைய ஓமைகளை சொல்லி இருக்கிறார். இப்படி இருக்கத்தான் செய்யும். சத்துரு என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? இப்படி களைகளை விதைச்சிட்டு போயிடுவான். சில நேரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எலிமாக்கள் இப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் நாம் விசுவாசத்தில் வளரவே முடியாது. பாருங்க, விசுவாசத்தில் என்ன செய்ய முடியாது? யோசிச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்டு இப்படிப்பட்ட ஒரு பரியேசுவாக இருந்தால் நீங்கள் எப்படி விசுவாசத்திலே வளருவீர்கள்? நீங்கள் வளர நினைப்பீர்கள், அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? தடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப இங்க பவுலும் பர்னபாவும் அதை கண்டுபிடிச்சதுனால ஓகே. இல்லைன்னா என்ன இருக்கும்? அந்த அதிபதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு அதிபதியுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு அதிகாரத்தோடு தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துவான் என்றால் நீங்களும் நானும் ஏமாற்றோம். அப்போ சத்துருடைய வஞ்சகத்தை குறித்து தயவு செய்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள், கவனிங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு இப்படிலாம் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். பாருங்க என்ன செய்தார்னா, இந்த தடை பண்ணின மனுஷனுடைய கண்கள் மூடப்பட்டதல்லவா, அவன் கண்ணு குருடாக்க போச்சு இல்லையா? உடனே அந்த அதிபதிக்கு தெரிஞ்சு போச்சு இவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மையானது என்று. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இப்படிலாம் நடந்தா யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இங்க என்ன நடந்துச்சு பாருங்க, 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இவனுடைய கண்ணு எப்போ குருடா போச்சோ அப்போ அவன் கர்த்தருக்குள்ள வந்துட்டான். சில நேரத்தில் சிலருடைய கண்கள் குருடாய் போவது நல்லது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சில நேரத்தில் சிலருடைய கண்கள் குருடாய் போவது நல்லது. ஏன்னா அப்பதான் இன்னொருத்த என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ஒரு தேவ ஜனம் என்கிற பேனர்ல இருக்கிற ஒரு மனுஷனுடைய சுபாவ கேடத்தான் ஆண்டவர் முதலாவது நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த பகுதியை குறித்து நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, அடுத்தது இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா,
அந்த மந்திரவாதிக்கு பேர் என்ன போட்டிருக்கு பாருங்க தமிழ்ல, பரியேசு இல்லையா? 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பரியேசு என்னும் பெயர் கொண்ட. இந்த பர் இயேசு அப்படின்னு சொன்னா இந்த எபிரேய மொழியில என்ன அர்த்தம்னா இயேசுவின் குமாரன் என்ற அர்த்தம். யாருடைய குமாரன்? இயேசுவின் குமாரன். பேர் என்ன வச்சிருக்கிறோம்? இயேசுவின் குமாரன். இப்படி ஒருவன் பெயரை வைக்கிறான் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதாவது இயேசுவின் சீஷனாக அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவனாக அடையாளப்படுத்துவது என்று அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே யூதர்கள் எல்லாரும் எதிர்த்தார்கள். ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு பிள்ளை இல்லை, இவர் யாரா இருக்க முடியாது, பிள்ளையா இருக்க முடியும், அப்படிதான் அவங்களுடைய திங்கிங் போச்சு. அப்போ இந்த பரியேசு அப்படின்னு சொல்வது பெயர் இயேசுவின் குமாரன். ஆனா இந்த எபிரேய கலாச்சாரத்துல இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு, ஆனா இவன் செஞ்ச வேலைலாம் இப்படி ரொம்ப மோசமான வேலை. கவனிங்க, இதுல நாம கவனிக்க வேண்டிய, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் அடங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கலையும் இருக்குது. ஒரு சபை என்று சொன்னால் அல்லது கிறிஸ்தவம் என்று சொல்லும் போது அங்கு எல்லாமே கோதுமைகளாகவே இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அங்க என்ன இல்லை? எல்லாமே கோதுமை மணியாவே கிடையாது. ஆண்டவர் கோதுமை மணியாக மாறுவதற்கு வேத வசனங்களை விதைக்கிறார். ஆனால் சத்துரு அதற்கு நடுவே எதையும் விதைச்சிட்டு போறானா? களைகளையும் விதைச்சிட்டு போறான். இப்ப பார்க்கிறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கோதுமையுடைய அந்த தோற்றமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, களையுடைய தோற்றமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்போதான் வித்தியாசம் தெரியும்? அது விளைச்சலுக்கு வரும்போதுதான் தெரியும். அப்போ விளைச்சலுக்கு வருகிற வரைக்கும் எது உண்மையானது எது போலியானது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவத்துக்குள் இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த பரியேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கும் கூட வேதாகமத்தை கையில் வைத்திருப்பார்கள், ஆனால் உபதேசங்களில் பல வித்தியாசங்கள். கையில் என்ன வச்சிருக்காங்க? பைபிள் வச்சிருக்காங்க, இயேசுவை குறித்து தான் பேசுறாங்க. ஆனா உபதேசத்தில் வித்தியாசமான காரியங்கள். அப்போ இயேசு அப்படிங்கிற பெயரை பார்த்த உடனே நாம அவர்களை பின்பற்றுவதற்கு போனால் அல்லது அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்ம பாடு கஷ்டம் தான். யோசிச்சு பாருங்களேன், இந்த பரியேசு அப்படிங்கிற பெயரை பார்த்துட்டு யாராவது ஒரு புது விசுவாசி போய், ஐயோ நீங்க இயேசுவின் குமாரன் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள், இவ்வளவு விசுவாசமா ஆண்டவர் மேல, ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறீங்களா, இயேசு மேல உங்களுக்கு அவ்வளவு நேசமா அப்படிலாம் நினைச்சு அவங்களோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்லாம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லையா? நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? பேர் என்னது? இயேசுவின் குமாரன். அப்ப இயேசுவின் குமாரன் சொல்லி ஐக்கியப்படுவதற்கு போயிருந்தா அவன் மந்திரவாதி, அவன் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி இப்படிலாம் சொல்லி இருக்கு. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தங்களை கிறிஸ்தவர்களாக காண்பித்துக் கொண்ட, தங்களை கிறிஸ்துவின் சீஷர்களாக காண்பித்துக் கொண்ட இப்படிப்பட்ட பரியேசுகளை சந்தித்திருக்கலாம். இப்படிப்பட்ட பரியேசுகளை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? சந்தித்திருக்கலாம். அதை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது விளைச்சலுக்கு வருகிற வரைக்கும் தெரியாது. அப்போ நாம கவனிக்கணும். இனி முதல் நீங்க கவனிங்க, நடந்து முடிஞ்சு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. இனி முதற்கொண்டு எந்த உங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனிதன் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அல்லது சுவிசேஷத்தை கேட்பதற்கு அல்லது ஆரோக்கியமான வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அவன் வாஞ்சையா இருக்கிறானா, அதற்கு ஒத்தாசையா இருக்கிறானா, அல்லது தடையாக மாறுகிறானா? நான் சொல்றேன், புரியுதா? உங்க கூட இருக்கிற ஆளு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆசையா இருக்கிறாரா அல்லது தடையா இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க. தடையா இருந்தார்னா ஒருவேளை அவரும் பரியேசாக இருக்கலாம். நம்ம ஊர்ல பரியேசன் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, நான் பேர் வேற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள என்னவா இருக்கலாம்? இந்த சுபாவத்தோட கூட இருக்கலாம். அப்ப இதை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு காரியம் இருக்கிறது. இதை ஒரு ஊழியன் இப்படி சொல்கிறார், இன்றைக்கு சிறிய அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கும், ஆனா மிகுதியான அளவுக்கு
குழப்பமான போதனைகள் இருக்கும். பொதுவாகவே கள்ள உபதேசம் என்று சொல்லும்போது அது முழுவதுமாக கள்ளத்தனமாக இருப்பதில்லை. முழுசுமா என்னவா இருக்காது, கள்ள போதனையா இருக்காது. கொஞ்சம் நல்லது இருக்கும், அதை தான் நம்ம கிட்ட காட்டுவாங்க. மீதி எல்லாம் கெட்டதா இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். நம்ம பார்த்த உடனே பரவாயில்லையே, நல்ல ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐக்கியப்பட்டா அதுக்கு பிறகுதான் தெரியும் உள்ள இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்களும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே இந்த வேத பகுதிக்குள்ளிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிற போது நாம் கிறிஸ்தவ வாழ்வில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சில தவறான உபதேசங்களை பேசுகிற நான் அந்த இதை சொல்றேன், நான் கவனிச்சு பாருங்க. இப்போ மார்மன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மார்மன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டில் லேட்டர் டே சயின்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. மிகுந்த பிரபலமான ஒரு கூட்டம். ஆனால் இந்த வேதாகமத்தை மட்டும் அவர்கள் வேதாகமம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஜெகோவா விட்னஸ், நம்ம கூட கிறிஸ்தவர்கள் என்று தான் சொல்லுகிறோம், ஆனால் அவர்கள் ரொம்ப பேர்லாம் பெற்ற ரொம்ப அதிகம் நல்லா வச்சிருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, யூனிட்டேரியன்ஸ். அவங்க ஐக்கியத்தை குறித்து ரொம்ப பேசுவாங்க. யூனிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரிவு இருக்குது, ஆனா தவறான உபதேசம். கிறிஸ்டியன் சயின்ஸ், ஸ்பிரிட்டிசம், இப்படி கிறிஸ்தவத்துக்கு உள்ள அநேக பரியேசுகள் உண்டு. அவர்கள் முதலாவது தங்களை நல்ல விஷயத்தோடு தொடர்புடையவர்களை போல காண்பித்துக் கொள்வார்கள். ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஊழியர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் போது சொல்கிறேன், ஒரு சபை, ஒரு ஊழியன் எந்த அடிப்படையில் செயல்படுகிறான் என்பதை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு சபை என்பது வெறுமனே கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாக மாத்திரம் இல்லாமல் அது சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திப்பதற்கு ஆட்களை அனுப்புகிற சபையாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்பதற்கு வாஞ்சையாய் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பவுலையும் பர்னபாவையும் மார்க் என்கிற யோவானையும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புகிற சபையாக இருக்க வேண்டும். சுவிசேஷ பிரபல்யத்திற்கு பயன்படாத திருச்சபை அது தேவனுடைய சபையாக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. கவனிங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ரொம்ப அக்கறையா இருக்கணும். போலியான மனிதர்கள், போலியான கிறிஸ்தவம், போலியான போதனைகள், இவைகளின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடக்கூடிய காரியங்கள் என்ன செய்யலாம். அடுத்தது இந்த இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த இருளின் வல்லமைகளும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சரியா? எப்பொழுதெல்லாம் தூய்மையான விதத்தில் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை எதிர்க்கிற ஒரு இருளின் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருளின் வல்லமை உங்களை தாக்க நினைக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போதும் சரி, அந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாகவும் எழும்புவான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் எழும்புவான். ஒரு ஆரோக்கியமான வசனத்துக்கு விரோதமாகவும் சத்துரு எழும்புவான், ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களுக்கு விரோதமாகவும் எழும்புவான். ஏன்? எப்படியாவது இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடாது என்பதிலே பிசாசும் அவனோடு இருக்கிறவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முன்னெச்சரிக்கையாய் இருப்பதே நமக்கு பாதுகாப்பு. நீங்க 2 தீமோத்தேயிலிருந்து நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கலந்துரையாடல பேசியிருப்பீங்க. அப்ப நல்ல போர் சேவகனாக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லும் போது, ஆரோக்கியமான வசனத்தை பேசும்போது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற அந்த உண்மையான கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக போராடக்கூடிய ஒரு இருளின் வல்லமை இருக்கிறது.
அது அந்த செய்தியையும் தாக்கும், அந்த செய்தியை பிரசங்கிக்கிறவனையும் தாக்க நினைக்கும். ரெண்டுக்குமே என்ன இருக்குது? பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப விழிப்பா இருக்கணும் பாருங்க. எல்லாரையும் நம்பிட முடியாது, எல்லாரையும் நம்பிட முடியாது. ஏன்னா போலியான மனிதர்கள், போலியான கிறிஸ்தவம், போலியான ஊழியர்கள் அப்படிங்கிறத வேதம் நமக்கு எச்சரிக்கை தான் செய்யுது. சில உண்மைகளை மட்டும் வச்சுட்டு அதிகமான பொய்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரியேசின் கொள்கைகளுக்கு நீங்கள் கவனமாக இருங்கள். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காலம், ரொம்ப ரொம்ப மோசமான காலம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கள்ள உபதேசங்கள் பெரிய அளவிலே ஜனங்களை ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை எல்லா காலத்திலும் இருந்துச்சு, இயேசுடைய நாட்களே இருந்துச்சு, பவுலுடைய நாட்கள் இருந்துச்சு, அப்போஸ்தலருடைய நாட்கள் இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்த காலத்தை காட்டிலும் இந்த நாட்களில் தவறான உபதேசங்கள் நிறைந்திருக்கிற ஒரு பொல்லாத காலமாக இருக்கிறதுனாலே நாம் எல்லாத்தையும் நம்பிராம, எல்லாத்துக்கும் பின்னால போயிடாம, ஒரு சரியான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. அப்படி நம்ம பின்பற்றும் போது எதிரடையான ஒரு தாக்குதலை சத்துரு தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ பரியேசுங்கிறவன் கூட இருக்கிறான், அந்த அதிபதி கூட இருக்கிறார், செர்கியு பவுல் கூட இருக்கிறார். இப்ப இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் சுவிசேஷம் சொல்றதுக்கு போறாங்க. இப்போ ஒருத்தன் தடுக்கிறான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியா இருக்கிறான். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, பிசாசே அப்படிலாம் அடுத்த வர்ற அவர் என்ன சொல்றாருன்னு அடுத்த தியானிக்க போறான். சிம்பிளா சொல்றேன், பிசாசே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த செர்கியு பவுலை கடிந்து கொள்றான். இப்போ ஒருத்தர் ஒருவேளை இந்த அதிபதிக்கு இது உண்மை என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நண்பன் இவனை போய் நீ பிசாசுன்னு சொல்ற, நான் சொல்ற புரியுதா? என் நண்பன் இவனை போய் நீ பிசாசு கடிந்து கொள்றியே அப்படின்னு சொல்லி இந்த அதிபதி இந்த பரியேசுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? இவனும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? உங்களோடு இருக்கிற நபர் பிசாசினுடைய கண்ணில் அகப்பட்டிருக்கிறார் என்று எப்பொழுது தெரிய வரும்? அங்க கர்த்தருடைய வசனம் வந்தாதான் தெரியும், ஆரோக்கியமான உபதேசம் வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் இந்த அதிபதிக்கு இந்த பரியேசு கள்ள மனிதன் என்றோ அல்லது இவனுக்குள்ள பிசாசு இருக்குது என்றோ தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. பிசாசு என்றோ தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. என்னைக்கு இந்த பவுலும் பர்னபாவும் சேர்ந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போனாங்களோ அதுக்கு பிறகுதான் அது ஆட ஆரம்பிக்குது, அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது, பயங்கரமா மாற ஆரம்பிக்குது. இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலையும், இதேதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும். சரியான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும்போதுதான் உங்களோடு இருக்கிறவர்கள் சரியான நபர்களா இல்லையா என்று தெரிய வரும். ஏன்னா அதுதான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை. அது யாருடைய வல்லமை? சுவிசேஷத்தினுடைய வல்லமை. அது பவுல்கிட்ட இல்ல, பர்னபாட்ட இல்ல. ஆனா பவுலும் பர்னபாவும் கொண்டு போகிற சுவிசேஷத்தில் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் தான் பிசாசினுடைய கிரியைகளை அது வெளியே கொண்டு வந்து அது துரத்தி அதை அழித்து கொடுக்கிறது. அப்போ இதை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி நேரத்தில் பரியேசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடாம நீங்க கவனமாக இருங்கள். அடுத்தது இந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் நற்செய்தியை அறிவிக்கும் போது, சுவிசேஷத்தை சொல்லும் போது அல்லது ஒரு ஆரோக்கியமான வசனத்தை பேசும்போது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய யுத்தத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஒரு ஊழியர் எப்படி சொன்னார், அதாவது இப்ப ஞாயிற்றுக்கிழமை சபையிலிருந்து இப்படி பிரசங்கம் பண்றாங்க இல்லையா, உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற போது இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் போன்றது. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு மைக்கில் நல்லா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதின் அடிப்படையில ஆத்துமாக்களின் எதிரியாகிய பிசாசோடு கூட ஒரு யுத்தம் என்ன செஞ்சிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது.
இந்த ஆத்துமாக்களின் எதிரி என்ன செய்கிறான்? ஜனங்களை ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் வைத்திருப்பதற்கு விரும்புகிறான். ஆவிக்குரிய குருட்டாட்டம். அப்ப சர்ச்சுக்கு வந்தாலும் கூட ஜனங்களை அவனுடைய கட்டுக்குள் ஒரு குருட்டாட்டத்துக்குள் வைக்க நினைக்கிறான். ஆகவே தான் நமக்கு தூக்கம் வருது. ஆகவே தான் நமக்கு வேற எதையோ காரியங்களை குறித்த சிந்தனை வருகிறது. ஆகவே தான் நம்ம சர்ச்சுக்கு வர முடியாம நம்ம அந்த நேரத்தில் வேற எங்கேயாவது அவசரம்னு போயிடுறோம். ஏதாவது ஒரு நாள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சபை கூடி வருதலை தவற விடுகிறோம் என்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்துமாவை குருட்டாட்டத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று பிசாசு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி குருட்டாட்டத்தில் வச்சிருக்கிறதுக்காக நீதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அவன் தொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி குருட்டாட்டத்தில் இருப்பதற்காக உங்களை சுயநலம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறான். செல்ஃபிஷா வச்சிருக்கிறான். அப்போ ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் சொல்லுகிற அந்த நபரை குருட்டாட்டத்தில் வைத்திருப்பதற்காக, அவனை நீதிக்கு எதிரான ஒரு மனிதனாக வைத்திருப்பதற்காக, சுயநலம் உள்ளவனாக வைத்திருப்பதற்காக பிசாசு அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறான். இப்ப நீங்க போய் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்ல போகும்போது அந்த மனுஷனை தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்துக் கொள்கிற அந்த பிசாசு விழித்துக் கொள்கிறான். அவன் உங்களோடு போராடுகிறான், உங்கள் செய்தியோடு போராடுகிறான், உங்களுக்குள்ளே சோர்வை கொண்டு வருகிறான். அந்த செய்தியை அந்த மனிதன் கேட்க விடாதபடிக்கு அவனுடைய செவியை அடைத்து போடுகிறான். அதனாலதான் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஆட்களும் கூட சில நேரத்தில் சபையில வந்தா தூங்கிடுறாங்க. ஏன்? நம்ம நினைப்போம் ஏதோ ராத்திரில எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வந்திருப்பார் போல் இருக்கு, அதனால தூங்கிட்டார். அப்படி இல்லை. அந்த மனிதனை சுயநலம் உள்ளவனாக மாற்றி, அந்த மனிதனை நீதிக்கு எதிரானவனாக மாற்றி, தன்னுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறான். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அல்லது வசனத்தை பிரசங்கிக்கிற எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்க நடப்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அந்த ஆவிக்குரிய போராட்டம் இந்த வார்த்தையை கேட்க விடாதபடிக்கும் தடுக்கும். இந்த ஆவிக்குரிய வார்த்தையை பிரசங்கிக்க விடாதபடிக்கு என்னையும் சோர்ந்து போக பண்ணும். இது எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? இந்த சத்துருவை மேற்கொள்ள முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவர் ஏவும் போது அந்த கள்ள தீர்க்கதரிசியை, அந்த கள்ள வஞ்சகத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். இது தவறுன்னா தவறுன்னு சொல்லணும். அதை யார் சொல்ல வைக்கணும்? ஆமா, நாமவே ஒருத்தரை மனசுக்குள்ள வச்சுட்டு இவர் இன்னைக்கு பிரசங்கத்துல போட்டு தள்ளிடணும்னு வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற போது கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஆவிக்குரிய வஞ்சகத்தையும் தோலுரித்து காட்ட வேண்டும். அப்போ இது ஒரு சென்சிபிளான விஷயம். பாருங்க, ஏதோ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைம் பாஸுக்காக அப்படியே வாக்கிங் போலான்னு வந்த சிஸ்டர், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த கதைலாம் வேலைக்கு ஆகாது. நீங்க யுத்தத்துக்கு போறீங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கணும். நான் ஒரு என்ன செய்ய போறேன்? கர்த்தருக்காக யுத்தத்தை நடப்பிக்க போற மனுஷனா இருக்கிறேன். அதே மாதிரி வசனத்தை தெளிவா சொல்லி கொடுக்கிற ஆளா இருக்கணும். பிரசங்க ஆசை இருந்தால் போதாது, அல்லது நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் போதாது, அதை தெளிவான விதத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கத்துல பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான் அந்த மனுஷனை அவனுடைய பிடியில வைக்கிறதுக்கு. இப்ப நீங்க தெளிவான விதத்துல சரியான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதுதான் அங்கே பிசாசு தோற்று போகிறான். சரியா? இதெல்லாம் நான் செய்யறேன். ஆனாலும் சில நேரத்தில் எதிர்ப்புகள் வருகிறது, அல்லது அலட்சியமா இருக்கிறாங்க. நான் சொல்ற வேல்யூபிளான வார்த்தைகளை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது?
அது உங்களுடைய தோல்வி அல்ல, அது பிரசங்கியினுடைய தோல்வி அல்ல. அதை சுவிசேஷத்தை நீங்க உண்மையா தான் சொல்றீங்க, ஒரு ஆத்துமபாரத்தோடு தான் சொல்றீங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்து நல்ல வசனங்களை தான் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா கேட்கிறவன் சைட்ல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல, ரொம்ப அலட்சியமா இருக்கிறான் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னா லீவ் இட், அதை விட்டுருங்க. ஏன்னா இந்த வசனத்தை சுமந்து செல்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? போங்க சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு. ஆமா, ஏற்றுக்கொள்ளலன்னா ஆக்கினை தீர்ப்பு. அவன் காண்பிக்கிற அலட்சியமோ எதிர்ப்போ உன்னை ஒன்று செய்ய முடியாது. இப்ப பரியேசு பர்னபாவுக்கும் பவுலுக்கும் எதிர்த்து நிற்கிறதுனால பர்னபா மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவ நோக்கம் மாறிடுமா? பவுலுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவ நோக்கம் மாறிட போதா? இல்லை. பவுலை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பர்னபாவின் வசமாய் பொறுப்புகளை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், சபை அவர்களை கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பினது உண்மை. ஆனா எதிர்ப்பு வந்த உடனே அப்போ ஆண்டவர் அனுப்பலையோ அப்படின்னு போயிடக்கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பின்னாட்களில் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு, நல்ல கவனிங்க, ஒன்னு பாசிட்டிவா எழுதி இருக்கிறார். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆமா, தேவ சித்தத்தின்படியான ஊழியத்தின் பாதை என்ற உடனே எல்லாம் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாதாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எதிர்ப்பே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, இல்ல, அனுகூலமான ஒரு கதவு, வாய்ப்பு, வாசல் எனக்கு திறந்திருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்ப்பு செய்கிறவர்களும் என்ன செய்யறாங்க? விரோதம் பண்ணுகிறவர்களும் அநேகருக்கு தான் செய்யறாங்க. அப்போ எனக்கு முன்னால செர்கியும் பவுல் என்கிற அனுகூலமான மனிதனும் இருக்கிறான், எனக்கு முன்னால பரியோசி என்கிற பரியேசு என்று சொல்லப்படுகிற விரோதம் செய்கிறவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். ரெண்டுமே இருக்கு. அதாவது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும்னு என்ன செஞ்சிடக்கூடாது, எதிர்பார்த்திடக்கூடாது. அடுத்தது இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இப்பதான் முதல் முறையாக இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மிஷனரி ஊழியம் நடக்குது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னால யாரும் அப்படி இது போகல. அதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு சீப்புரு தீவில் இருக்கிற அதிபதியை பார்ப்பது எளிதான காரியம் கிடையாது. இப்ப நம்ம சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு போனா அங்க இருக்கிற மேயரையோ, அங்க இருக்கிற சிஎம்ஐயோ, அங்க இருக்கிற அமைச்சர்களையோ உடனே போய் பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாது. இப்போ அதே மாதிரிதான் அந்த சீப்புரு தீவுக்கு பர்னாபாவும் பவுலும் போறாங்க. இவர்கள் எளிய மிஷனரிகள், இவங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. ஆனா அந்த தீவுல போன உடனே அங்க இருக்கிற அதிபதியை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், இல்லையா? எப்படி கிடைச்சது? அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அங்கதான் என்ன இருக்குது? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்ட போது அவனையும் ஆயத்தப்படுத்தினாரு, அடுத்தது பேதுருவையும் ஆயத்தப்படுத்தினார். இப்போ இந்த செர்கியு பவுல் என்கிற அந்த அதிபதியை ரட்சிக்க சித்தம் கொண்ட போது அவனையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, பவுலையும் பர்னபாவையும் அனுப்பி வச்சிருக்கிறார். ஒரு ஊழியர் இப்படி சொல்கிறார், செர்கியு பவுலை ரட்சிப்பதற்காக அந்தியோகியா சபையில் உபவாசித்த ஜனங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார் என்று. யாருக்காக? அப்போ உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தர்றதுக்காக ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யார் செயல்படுறா? ஆண்டவர் செயல்படுறாரு. எதிர்மறையான சத்துருடைய வஞ்சகங்கள், தந்திரங்கள், குருட்டாட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக
தேவன் தம்முடைய வல்லமையை நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஏதோ மனுஷனுடைய முயற்சி அல்ல, ஏதோ பவுல் போயிட்டாரு பர்னபா போயிட்டாரு அப்படி இல்லை. இது தேவனால் உண்டானது, இது தேவனால் உண்டானது. நம்மை ரட்சிக்கிறதுக்கு அப்படித்தான். யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம், அது வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்கலாம், அல்லது சர்ச்சில் இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களை ரட்சிப்பது என்று தேவன் தீர்மானித்ததினால் உங்களுக்கான ரட்சிப்பின் திட்டங்களை அவரே முன்னின்று நடத்தினார், அவரே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நாம் மனதிலே இந்த சம்பவத்தின் அடிப்படையில கொண்டிருக்க வேண்டியது அவசியம். இதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிற சில வார்த்தைகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். உங்களுடைய வசனத்தை வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதே 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க. 9:10. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் நல்ல கவனிங்க. இப்போ அந்த பரியேசு அப்படிங்கிற மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்றான் பாருங்க. அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. சரி, இப்ப இதுதான் முக்கியமானது. இப்ப இவன் இது யாருக்காக சொன்னான்? இப்ப நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை கடிந்து கொள்றதுக்காக சொன்னான். பிசாசை கடிந்து கொள்றதுக்கும் சில வார்த்தைகள் இருக்குது, சரியா? எதெல்லாம்? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே. இதெல்லாம் என்னது? யாரை குறிச்சு சொல்றது? பிசாசை குறிச்சு சொல்றது. ஆனா பிசாசம் மட்டும் சொல்லல, இதே இடத்துக்குள்ள செர்கியும் பவுலுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டான். என்ன மெசேஜ்னா, கர்த்தருடைய செம்மையான வழிகள். என்ன வழிகள்? கர்த்தருக்கு செம்மையான வழிகள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னால அவருக்கு வழியை செவ்வைப்படுத்த வேண்டிய ஒரு மனிதன் தேவை இருந்தது. அவனைத்தான் யோவான் ஸ்நானகனாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய வேலை என்ன? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வழி என்ன செய்யப்படுத்துச்சு? ஆயப்படும். ஏன் இந்த வார்த்தைன்னா, ஒரு ராஜா வர்றாருன்னா அந்த ராஜா வர்றதுக்கு முன்னால வழிகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? செவைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இயேசு என்கிற ஒரு ராஜா இந்த உலகத்திற்கு மனிதனாக வருவதற்கு முன்பதாக அவர் வருகிற வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலையை செய்வதைத்தான் யோவான் ஸ்நானகன் செய்தான். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக ஏசாயா உரைத்திருக்கிறான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமா, அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால இப்படி வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனை குறித்தும் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதத்தான் லூக்கா 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனுக்கு நடந்தது. 2ஆம் வசனத்துல பாருங்க. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறது? யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுகிறது. இப்ப அந்த அடிப்படையில தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன் வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக அவன் செயல்படுகிறான். இப்போ அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்? செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. அப்போ இதுலதான் அந்த செர்கியு பவுலுக்கான சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது. செர்கியு பவுலுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் எதில் தான் அடங்கி இருக்குது? செம்மையான வழி.
அப்ப கவனிங்க, செர்கியோ பவுலை செம்மையான வழியில நடத்துவதற்கு இங்கே கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை அனுப்பி இருக்கிறார். அந்த செம்மையான வழியிலே அவன் நடக்க கூடாதபடிக்கு புரட்டுகிற வேலையை சத்துரு செய்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனத்தில் கொள்வதில்லை. நம்ம ரொம்ப கேஷுவலா என்னத்தையாவது பேசிட்டு போயிடுறோம். ஆனா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த பவுல் எதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்கிற காரியத்தை அவன் சரியாய் அணிந்திருந்தான். அப்போ செம்மையான வழி யாருக்கானது என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்கானது, ராஜாவுக்கானது. அந்த ராஜாவின் வழியை புரட்டுகிற சத்துரு ஒரே வார்த்தையில பிசாசுக்கும் ஒரு ஆப்போச்சாச்சு. இந்த செர்கியு பவுலுக்கும் சுவிசேஷத்தை என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. ரொம்ப கவனிக்கணும் இந்த வசனத்தை. நீங்க வீட்டில் போன பிறகு உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. ஒரே இடத்துல அவன் என்ன செஞ்சிட்டான், பிசாசையும் கடிஞ்சு கொண்டிட்டான். அதே கடிந்து கொள்ளுதலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாருக்கும் ஆயிடுச்சு, செர்கியு பவுலுக்கும் சுவிசேஷமாகவும் வந்துருச்சு. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எப்படி யோவான் ஸ்நானகன் மேசியாவுடைய வருகைக்காக மற்றவர்கள் அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காரியத்தின் அடிப்படையில் அங்கே வழிகளை ஆயத்தம் படுத்தினானோ, அந்த ஆயத்தப்படுத்துற நேரத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனாலதான் அவன் சொன்னான், மனம் திரும்புங்கள் பரலோராட்சியம் சமீபத்திருக்கிறேன்னு பிரசங்கம் பண்ணா. ஒரு கூட்டம் வந்துச்சு. வந்தவொன்னு அவன் கேட்டான், என்ன சொன்னான், விரியன் பாம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பாத ஒரு கூட்டம். அது இந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள். அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அதே போல இங்கே செம்மையான வழி ஒன்று ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அதை தடுப்பதற்கு பரியேசு என்கிற ஒழுக்கமற்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசியான யூதன் என்ன செய்கிறான், எழும்புகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்போ இந்த போராட்டம் அப்படி இந்த இருளுக்கும் வெளிச்சத்திற்குமான போராட்டம் என்பது நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்கள்ல நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பகுதிகளிலேயும் இருக்கத்தான் செய்யும். இப்ப நம்ம ஒரு சர்ச்சுக்காக நம்ம ஆராதிப்பதற்காகவே கட்டப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கலாம், இங்கே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற இந்த இடத்துல என்னையா எதிர்ப்பு வரப்போகுது. அப்போ எதிர்ப்புன்னு உடனே நம்ம வெளியில இருக்கிற யாராவது நம்மளை சத்தம் போட்டாதான் எதிர்ப்பு நினைக்கிறோம். வெளியில இருந்து வருகிற எதிர்ப்பு அல்ல, ஒவ்வொரு மனிதனையும் இருளில் வைத்திருக்க வேண்டும் என்று எத்தனிக்கக்கூடிய பிசாசுடைய கிரியைகள், அந்த கிரியைகளோடு நம்ம போராட வேண்டியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில போராட்டத்திலே ஜெயித்திருக்கிறீர்களா? வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிற போது அதற்கு ஏற்ற ஒரு சரீர ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதா, இல்லது உங்களுக்கு தூக்க மயக்கமா இருக்குதா? சில நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும்னா, அதாவது கம்மியாக தான் சாப்பிட்டுருப்போம், ஆனால் ஒரு 4 இட்லி கொஞ்சம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூக்க மயக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு காரணம் நீங்க சாப்பிட்டுட்டு வந்ததில்லை. அதுக்கு காரணம் உங்களை இருளுக்குள்ளே குருட்டு தன்மையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று எத்தனிக்கிற பிசாசினுடைய போராட்டம். யாருடைய போராட்டம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ ஏதோ ஒண்ணு சாப்பிடாமலே அப்படிதான் இருக்கும். எல்லாத்துக்கும் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடும். ஒருவேளை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். வசனத்தை கேட்கும் போதெல்லாம் செக் பண்ணிக்கங்க, உங்களுடைய லைஃப் நார்மலா இருக்குதா, அல்லது பிசாசு அதை டேக் ஓவர் பண்றதுக்கு கவனமா இருக்கிறானான்னு சொல்லி கவனிங்கள். ஏனென்றால் இந்த போராட்டத்தில் ஒரு மனிதனுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட வேண்டுமானால் அவனுக்குள்ள 3 விதமான காரியங்கள் நடக்க வேண்டும். அதை வந்து டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. போதும், நீங்க கவனிங்க. பிரசங்கிக்கப்படுகிற சத்தியத்தை விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கு அந்த வசனத்துல. ஓகேவா? அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு இருக்கா? அப்போ
ஒண்ணு, பிரசங்கிக்கப்படுகிற இந்த வேத சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது நீங்கள் அதை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். ரெண்டே சாய்ஸ் தான். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவ சபையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அநீதியில் பிரியப்பட்டு ஆக்கினை தீர்ப்புக்குரியவர்களாக மாற வேண்டும், அல்லது சத்தியத்தை விசுவாசித்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ இது ஒரு போராட்டம். இதுல நீங்களும் உங்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்படுகிறது பொய்யா சத்தியமா உண்மையானதா என்பதை குறித்து உங்களுக்குள்ள தெளிவு இருக்கணும். பொய்ய விசுவாசிச்சீங்கன்னா அது ஆக்கினை தீர்ப்புக்கு கொண்டு போகும். உண்மையை விசுவாசிச்சீங்கன்னா உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். கேட்கிற நமக்கும் பொறுப்பு இருக்குது, பிரசங்கிக்கிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ செர்கியு பவுல் விசுவாசித்தான், அவன் ரட்சிக்கப்பட்டான். அதே வார்த்தை தான். ஆனால் அவன் விசுவாசிக்கல, அதனால அவன் என்ன செய்யப்பட்டான்? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளப்பட்டான். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷனுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது, இன்னொரு மனுஷனுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்படுகிறது. இரண்டாவது, நாம் கேட்கிற சத்தியத்திற்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த சத்தியத்திற்கு, அந்த உண்மைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் எந்த சத்தியத்தை விசுவாசித்தோமோ ஒப்பு கொடுத்தோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக மாற வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பரியேசு மாதிரி வாழக்கூடாது. சொல்ற கேக்குதா? இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எப்படி வாழக்கூடாது? பரியேசு மாதிரி வாழக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த செர்கியு பவுல் மாதிரி விசுவாசிக்கணும். அவன் அதிபதியா இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிறதுல, ஞானஸ்நானம் பெறுவதில், அடுத்த வாரத்துல இருந்து சர்ச்சில் வந்து உட்கார்றதுக்கு, மற்றவங்க யாரோ பேசும்போது இவன் கீழே உட்கார்ந்து கேட்கறதுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் அதிபதி, நான் தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன் அவன் சொல்ல முடியாது. நான் அதிபதி, நான் தான் கர்த்தருடைய பந்தி பங்கெடுப்பேன்னு சொல்ல முடியாது. நான் தான் அதிபதி, அதனால நான் தான் முன்னால நின்று எல்லாத்தையும் பேசுவேன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே எங்க உட்கார்ந்தாகணும்? கீழே உட்கார்ந்தாகணும். படிக்காதவர்கள் எங்க இருந்து பேசி ஆகணும்? மேல இருந்து பேசி ஆகணும். அப்போ அந்த சூழல் எல்லாம் மாறுது. அதற்கு இந்த செர்கியு பவுல் ஒத்துழைத்தான். நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தினால் ஈர்க்கப்பட்டு அதற்கு இணக்கம் தெரிவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையிலான ஒப்பு கொடுத்தலும் வாழ்க்கை முறை மாற்றமுமே இந்த நாளில் நமக்கு தேவை. இந்த நாளில் நமக்கு தேவை. அப்போ இந்த வேத பகுதிக்குள்ள 2 மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிசாசினால் இயக்க வைக்கப்பட்டான். ஒரு மனிதன் தேவனால் தன் பட்சமாக இழுத்துக் கொள்ளப்பட்டான். அந்த பிசாசினால் இழுக்கப்பட்ட மனிதனுக்கு பரிசுத்தாவில நிறைஞ்சி அவனை கடிந்து கொண்ட உடனே அங்க என்ன எழுதியிருக்குது பாருங்க. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் வந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அதாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவனால் தொடப்பட்ட போது அந்த பவுல் சவுல் சந்திக்கப்படாத நாட்களில் கண்கள் குருடாகி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினானோ, அப்படி போல இப்ப யாருடைய நிலைமை மாறிடுச்சு. அப்போ நம்ம பிரசங்கிக்கிற சுவிசேஷம் என்பது எதிர்ப்புகளை கொண்டு வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்க்கப்படுகிறோம் என்பதனால் நாம் தோற்றுவிட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. நம்மிடத்தில் இருக்கிற சுவிசேஷம் இந்த சாத்தானிய வல்லமைகளை நிர்மூலமாக்கும் அதிகாரம் உள்ளது.